பூரிக்கு மசாலா வச்சு செய்கிறது. முதல்ல சோம்பு போட்டுக்கணும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மசாலா, மிளகாத்தூள் ஒரு அட்டை சின்ன, உப்பு, மஞ்சத்தூள், சீரகம், வெங்காயம், மிளகு, கொஞ்சம் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, இது மசாலாத்தூள் கொஞ்சம் போல் ஒரு சின்ன கரண்டி, மிளகாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் ஒன்று, மஞ்சத்தூள், உப்பு, தனியாத்தூள் எல்லாம் போட்டு சோம்பு போட்டேன். மசாலா பொடி உள்ள மசாலாவை வச்சு நல்லா அப்படி செய்யணும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கணும். உப்பு, தக்காளி, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். புதினா தழை, கொத்தமல்லி தழை, நல்லா வதங்கட்டும். இதில் மாவு 3 கப்பு, கொஞ்சம் போல் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பெசரி நல்லா ஊற வச்சுக்கணும். இந்த அளவுக்கு சாப்பிட்டேன் ஊற வச்சுக்கணும். இந்தமாரி உருட்டி வச்சு இதில் பூர்ணத்தை வைக்கணும். இதில் பூர்ணத்தை வச்சு மடித்து செய்யும்போதும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கின்னு இந்த பூர்ணத்தை இதில் வச்சு இந்தமாரி செஞ்சுக்கணும். அப்படி செஞ்சு என்ன பண்ணணும், அப்படியே இப்படி போட்டு கொஞ்சம் போல் ஒரு சின்ன டீஸ்பூன் நெய், கொஞ்சம் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய். இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்படி செய்யணும். செஞ்சுக்கிட்டு இந்த மேலே இருக்கிற மாவை கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு இப்படி செஞ்சுக்கணும். இப்படி செஞ்சுட்டு மேலே இருக்கிற மாவை இப்படி எடுத்து இப்படி பொடி உருட்டுறதுல உருட்டிக்கலாம். இதுலேயே செஞ்சுக்கிறதால செஞ்சுக்கலாம். இந்த அவ்வளோதான். மசாலா சூப்பர்.
நல்லா சிவந்து வந்த பிறகு இதே மாதிரி தான் இது என்ன பண்ணும், எனக்கு ஒரே அளவு எடுக்கிறதுனால எனக்கு அப்படி செய்யறதுக்கு இப்படி எப்படி செஞ்சுக்கணும். ஒரே ஆள் எடுக்கிறேன், அதனால செஞ்சுட்டு கொஞ்சமாக அப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்படி தட்டிக்கணும். வந்துச்சா சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம். பெரிய கோதுமை மாவு தான். கோதுமை மாவு 2 டீஸ்பூன் நெய்யாவது ரீஃபைண்ட் ஆயிலாவது கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அதுமாதிரி செஞ்சிடணும். உள்ள மசாலா என்ன காய் வச்சு கூட செய்யலாம். நான் வெளியில் வெங்காயம் தக்காளி குடமாவா போடலாம், எல்லாம் போடலாம். நான் வெறும் வெங்காயம் தக்காளி மசாலா மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு புதினா தழை கறிப்பிலை அவ்வளோதான் போட்டிருக்கேன். இது ரெடி. அப்படியே சிவந்த பிறகு திரி போட்டாலும் சிவந்த பிறகு எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. பொடி மாவில் மசாலா வச்சு செஞ்சால் சப்பாத்திலையும் போட்டுக்கலாம். சப்பாத்தியில் போட்டு நல்லா அப்படியே சூடு பண்ணி எடுத்துடணும். இதை வந்து இப்படி கட் பண்ணோம்னா பொறன்னு வரும். சூப்பராக தான் நல்லா உள்ள அவ்வளோதான்.